பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி சங்கீதம் 103 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். பக்தனாகி தாவீது தன் ஆத்துமாவை குறித்து அதிக பாரம் உள்ளவராகவும் இதோ அக்கறை உள்ளவராய் காணப்படுகிறதை நாம் இங்கு அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவை குறித்த ஒரு பாரம் நமக்கு தேவை. ஏனென்றால் சரீர பிரகாரமான மீட்புக்காக இயேசு தன்னுடைய சரீரத்தை நமக்கு பிற்க ஒப்புக் கொடுத்தது மாத்திரம் அல்ல, தன்னுடைய ஆத்துமாவையும் அவர் மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி 53 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சரீர பிரகாரமான மீட்பு என்கிறது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு நிறைவை கட்டளையிடுகிறதாக இருக்கிறது. ஆத்ம மீட்பு என்கிறது நித்திய ராஜ்யத்தில் நம்மை நிறைவோடு கூட சேர்க்கிறதா இருக்கிறது என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி அது நித்திய மரணத்தை நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. தேவன் நம்மை நித்திய மரணத்துக்கென்று அழைக்காமல் நித்திய ஜீவனுக்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடியினாலே நாம் எவ்வளவாய் சரீரத்துக்கான காரியங்களிலே நாம் பிரயாசப்படுகிறோமோ அதை விட ஆத்மாவிலே நாம் பலன் அடைகிறதுக்கும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறதுக்கும் நாம் பிரயாசப்படும் பொழுது சரித்துக்குரிய மீட்புகளை தேவன் நமக்கு இலவசமாய் தந்து அவர் நம்மை வழிநடத்துவார். பிரியமானவர்களுடைய வருகை மிக சமயமாக இருக்கிறபடியினாலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளும், அவருடைய மீட்புக்காக ஆயத்தப்படுவோம். அவர் வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சியோடு அவருக்கு எதிர்கொண்டு போகிறதுக்கு தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன்.